அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேராட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. இன்றைக்கி பௌர்ணமி நாளில் நம்ம காளிமா கார்ட்ஸ் பார்க்கலாம். இந்த நாளில் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுன்னா உண்மையிலேயே நீங்கள் காளிமாவால் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காளிமா கார்டு நல்லா ஷஃபிள் பண்ணிக்கிறேன். 2 கார்டு எடுக்கிறேன். 1 2 எது வேணுமோ உங்கள் ஆழ் மனசை கேட்டுக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். காளிமா உங்களுக்கு என்ன மெசேஜ் இல்லை கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கார்டு எடுப்போம். குண்டலினி சக்தியா? நீங்கள் இதை செலக்ட் பண்ண உங்களுடைய கேரக்டர் எப்படின்னா, உங்கள் எண்ணங்கள் எப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பவரை நீங்களே நம்பாமல் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற சில விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் உள்பக்கமாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க பர்சன் யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களால் ஈஸியாக அடுத்தவங்களை இவங்க இதை நோக்கி தான் நம்மக்கிட்ட வராங்க, இதை தான் சொல்ல வராங்கன்றத கெஸ்ஸிங் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் சக்ராஸ் எல்லாம் அதுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம உங்கள் உயிர் சக்தி எப்போயும் அதை அடையாமல் ஒரு விதமான பிளாக்கேஜ்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய செல்ஃப் ஹீலிங் வேணும். எல்லாரோடைய கதையும் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப வேறு விதமாக போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் உள்ளுணர்வுக்கு அலோ பண்ணுங்கள். என்ன உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுதுன்னு பாருங்கள். அந்த அறிவையும் ஆற்றலையும் பெருக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் வருவீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு காளிமா சொல்ல வந்த விஷயம். இப்போ 2வது கார்டை தேர்ந்தெடுப்போம். மாதங்கி மாதா. வாவ்! இவங்களோட அருளாசி எப்படின்னா, நீங்கள் அவங்கள நம்பினா போதும், அவங்க ஞானத்தை வாரி வழங்குவாங்க. ரொம்ப போல்டு. நீங்கள் ரொம்ப ரொம்ப போல்டு. ஆனால் நீங்கள் இப்போ நிறைய பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்களோ? ரொம்ப கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை. நீங்களாம் எப்படின்னா இப்போ அவ்வளோ அழகாக மெச்சூர்ட் பர்சன். கம்யூனிகேட் பண்ணுறதுல உங்களை மாதிரி யாரும் கிடையாது. ரொம்ப ஆழ்ந்த தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பயங்கரமாக கட்ஸாக பண்ணுற ஆள். ரொம்ப மியூசிக் லவ் பண்ணுவீங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அதேமாதிரி எளிமையாக இருக்கணும். உங்களுடைய டே லைஃப் எப்படிலாம் மூவ் பண்ணுமோ அதை அவ்வளோ சிம்பிளாக பியூராக பண்ணுவீங்க. ஒருத்தவங்களுடைய அந்த உண்மைத்தன்மை, அந்த குரல் வெளிப்பாட்டில் தெரியணுமா? அது மாதிரி நீங்கள் நிறைய போல்டாக பேசுகிறதெல்லாம் இப்போது விட்டுட்டீங்க. நீங்கள் மறுபடியும் அதை கொண்டு வரணும், உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை திருப்பி மீட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த அம்மா உங்களுக்கு சொல்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, கருணை, உங்கள் பழைய குணாதங்கள்லாம் கொண்டு வாங்க. அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு மாதங்கி அம்மா வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள்.